வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 13. மன்னத்தின் அறையில் நடுநாயகமாக கட்டிலில் அமர்ந்திருந்த அலமேலு அவருக்கு எதிரே வீட்டு உறுப்பினர்கள் அனைவரும் அமர்வதற்கு என்று வேலையாட்கள் மூலமாக கீழே இருந்து நாற்காலிகளை கொண்டு வரச் செய்து வரிசையாக அடுக்க கட்டளையிட்டிருந்தார். இப்பொழுது எதற்காக இங்கே இத்தனை முஸ்தீபுகள் நடக்கிறது என அனைவரும் சொல்ல முடியாத குழப்பத்துடனும் பதற்றத்துடனும் வாசலில் நின்றிருந்தனர். பொதுவாகவே இவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு எதற்கும் அலட்டிக் கொள்ளாமல் அமர்த்தலாக வந்து செல்லும் அலமேலுவின் இந்த புதிய அவதாரம் எந்த பிரச்சனையை எழுப்பதற்காக என்று தெரியவில்லையே என ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர். முகேஷ், எங்க இருக்க நீ? சீக்கிரம் மேல மாடிக்கு வா. அலமேலு பாட்டி எல்லார்ட்டையும் ஏதோ பேசணும்னு இங்க கூட்டத்தை கூட்டியிருக்காங்க என்று குமரேசன் மகனை அழைக்கவும் பதறி போனான். அது வந்துட்டப்பா என அடுத்த நிமிடம் அங்கே நின்றிருந்தான். சரி சரி, எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க என்றார் அலமேலு. ஒருவர் பின் ஒருவராக அறைக்குள் வருபவர்களை கண்கள் இடுங்க அளவெடுத்துக் கொண்டு இருந்தவர் திரும்பி மனுவை அளித்தார். நீ என்ன செய்யற வெளியா? இங்க வா. வராண்டாவில் நின்று கொண்டிருந்தவன் அமைதியாக உள்ளே வர அப்பொழுதுதான் அவன் அமர்வதற்கு நாற்காலி இல்லை என்பதை கவனித்த முகேஷ் வேகமாக எழுந்தான். நீங்க இதுல உட்காருங்க மாமா, நான் வெளியே போய் வேற எடுத்துட்டு வரேன். ஏய், உன்னப்ப யார் இங்க இருந்து எந்திரிக்க சொன்னது? உட்காரு என அதட்டினார் அலமேலு. ஒரு கணம் புரியாமல் விழித்துவிட்டு அவன் அமர அறையை சுற்றி தன் கூர் விழிகளால் நிதானமான பார்வையால் வலம் வந்தார் அவர். நடுநாயகமாக பொன்னையன் ரத்தினம் அமர்ந்திருக்க அவர்களுக்கு ஒருபுறம் சம்பத் நளினியும் மற்றொரு புறம் குமரேசன் முத்துவை தொடர்ந்து அடுத்த வரிசையில் ஜோதி, கல்பனா, நவநீதம், முகேஷ் என நால்வரும் வரிசையாக அமர்ந்திருந்தனர். எங்க உங்க வீட்டு செல்ல சீமாட்டிய காணா? அவளையும் தானே இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு வந்த என்றார் அலம்பு உதட்டை வளைத்து ஏளனமாக. ஏனோ ஒரு தாயாக ஜோதியின் நெஞ்சில் அறியாத திகில் சொல்லிட்டது. அவ எதுக்காக சின்ன பொண்ணு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளோ என்னவோ என்று தன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் நவநீதம். அவ சின்ன பொண்ணா? அவ சின்ன பொண்ணா இல்லையான்றது அந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என தன் சம்மதியை அலட்சியமாக நோக்கிவிட்டு, முகேஷ், நீ போய் உன் தங்கச்சிய கையோட கூட்டிட்டு வா என்று அவனை விரட்டினார் அலமேலு. உண்மை அறிந்திருந்தவனுக்கு மதியை எண்ணி கவலை பிறக்க நேராக மனுவை பார்த்தபடி எழுந்து வந்தான். அவனோ அவள் எப்பொழுதோ இவனுக்கு விஷயத்தை கடத்திவிட்டாள் என்பது புரிந்திருந்தும் அமைதியாக எவ்வித கலக்கமும் இன்றி பதில் பார்வை பார்த்திருந்தான். அப்பா, செஞ்சதா செஞ்சுட்டு என்ன ஒரு அழுத்தம்! நம்ம வீட்டு பிள்ளை கதிதான் என்ன ஆகுதோ தெரியல. அவ அதுக்கு மேல ஒரு பிடிவாதக்காரி என அழுத்து கொண்டு சென்று அவள் அறைக்கதவை தட்டினான். மதி! அண்ணா என்ற குரலின் பின்னே வந்து கதவை திறந்தாள் பெண். லேசாக கூந்தல் கலைந்திருக்க கண்கள் சிவந்து சோர்வுடன் நின்றிருந்தவளை கண்டு பரிதாபம் பிறக்க, தூங்கிட்டு இருந்தியா நீ என்று கனிவாக கேட்டான். ஆமாண்ணா, நேத்து ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வரல. ரொம்ப கவலையா இருந்துச்சுல, இப்ப ரொம்ப முடியல, தூக்கமா வருது என்று கதவின் நிலையில் சாய்ந்து மெல்லிய கொட்டாவி ஒன்றை வெளியேற்றினாள். சரிவா, உன்னோட மாமியார் வீட்டுல இருந்து உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றான் முகேஷ் பாடு அசால்ட்டாக. என்ன என்று ஒரு கணம் விழித்துவிட்டு வெளுக்கென்று நிமிர்ந்து நேராக நின்றவள், என்ன சொல்ற நீ என்றாள் பதற்றத்தோடு. நீ பயந்தது போலவே அந்த பாட்டி பஞ்சாயத்தை கூட்டிடுச்சு. நம்ம வீட்டு ஆட்கள் எல்லாரையும் அங்கதான் இருக்காங்க, வா. ஐயோ என அதிர்ந்து நெஞ்சில் கையை வைத்தவள், நீ மாமியார் வீடுனதும் வேற ஏதோ சொல்ற நினைச்ச. அந்த கிழவி எல்லாட்டையும் விஷயத்த சொல்லிடுச்சா? முடிவெடுத்தாங்களா என்றாள் படபடப்புடன். லூசு, இனிமேலாவது எதையும் அக்கம் பக்கம் பார்த்து ஒழுங்கா பேசி பழகு. யாருக்கு அதையாவது விழுந்துற போது. போய் முதல்ல மூஞ்சிய கழுவிட்டு வா என்று தங்கையை அதட்டியவன் அவள் உடையை பார்த்துவிட்டு, நல்ல வேலை தூங்குறேன்னு நைட்டியில மாத்தாம இருந்தியே, சுடிதார் போட்டிருக்கியே என்றான். வீட்டுல ரிலேஷன்ஸ் இருக்கும்போது பகல் எப்படி நைட்டி என்றவள், அங்க வந்து நான் என்னன்னா சொல்றது என்றாள் இதயம் முழுவதும் பரவிய கிளியுடன். உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது மதி, எல்லாம் கைமீறி போயிடுச்சு, வா. அப்பாவும் அம்மாவும் அங்கதான் இருக்காங்களா என்றாள் அவனுடன் கால்கள் பின்ன நடந்தபடி தயக்கத்துடன். எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு என்றவள் சட்டென்று நின்று விட திடுக்கிட்டு திரும்பியவன், மதி விளையாடாத என்று முறைத்தான். உண்மையாதானா என வெளிவிரித்தவளை கண்டு அந்நேரத்திலும் உடல் குலுங்க சத்தமில்லாமல் நகைத்தவன், லூசு, தப்பு செஞ்ச 2 பேர்ல நீ இந்த பயப்படுற? உன் ஆள் என்னவோ செஞ்ச செயலுக்கு அவார்டு வாங்க வந்தவர் மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டிருக்கிறாரு என்றான் கேலியாக. ஆமாமா, எல்லாம் நிப்பாரு, ஆம்பளங்கிற திமிரு என்று பல்லை கழித்தாள். ஹலோ, நானும் ஆம்பளை தாண்டி என்றான் முகேஷ் அலட்டலாக. ஒன்னெல்லாம் அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. என்னடி சொல்ற
என்று அலறுபவனை புரியாமல் பார்த்தவளுக்கு பின்பே விஷயம் புரிபட கலக்கென்று நகைத்தவள், நான் அந்த அர்த்தத்துல சொல்லலனா, திமுறையோ அழுத்ததையோ ஒப்பிட்டு சொன்னேன் என்றாள் கண்கள் மின்ன கேலியாக. இந்த நேரத்துல இந்த காமெடி ரொம்ப அவசியமா என்றவன் முறைக்க, ஐயோ ஆமால, நானும் பிரச்சனையை மறந்துட்டேன் என்று கைகளை பிசைய ஆரம்பித்தாள் நிறைமதி. நல்லா தாண்டி ஜோடி சேர்ந்திருக்கீங்க ரெண்டு பேரும். அப்படி சேர்த்து வச்சிருக்கான் ஆண்டவன். செஞ்சிருதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத சின்ன பிள்ளைங்க மாதிரி 6 மாசம் ரொம்பவும் அலட்சியமா புருஷனை பொண்டாட்டி ஊரை சுத்திட்டு இருந்திருக்கீங்க என்றான் நக்கலாக. அதையெல்லாம் காதில் வாங்காதவள் அவன் கையை இழுத்து நிறுத்தி, ரூம் வந்துச்சுனா நீ என் கூட இருக்கியா என்றாள் தவிப்புடன். அது ரொம்ப கஷ்டம். பாட்டி தெளிவா ஸ்கெட்ச் போட்டு விஷயத்தை யார்கிட்ட இன்னும் சொல்லல. அப்படின்னா தலைவருக்கும் உனக்கு மட்டும் ரூம்ல நாற்காலி கூட போடாம நடுவுல நிக்க வச்சிருக்கு. அதுவே நீங்க 2 பேரும் தான் இங்க குற்றவாளிங்கிறத பாதி காட்டி கொடுத்துரும். அவள் முகம் மேலும் கலவரம் அடைவதை கண்டவன், இங்க பார்மதி, எது வந்தாலும் தைரியமா நில்லு, 2 பேர் மேலதானே தப்பு இருக்கு என்று அவள் கரத்தை அழுத்தி ஆறுதல் அளித்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். மேலும் சில நொடிகளை விழுங்கிவிட்டு அச்சமயம் யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி விழிகளை தரையில் பதித்தபடி அறைக்குள் மெதுவாக நுழைந்தாள் நிறைமதி. அவளின் உடல் மொழியை கொண்டே தங்கள் பெண்ணிடம் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அனைவரின் முகமும் ஒரே நேரத்தில் அவரவர் கவலையை வெளிப்படுத்தியது. என்ன வெறுங்கைய பேசிக்கிட்டு வந்திருக்க என்ற அளமேல் அதட்டவும் திடுக்கிட்டு அவரிடம் திரும்பியவள், பாட்டி என்றாள் திணறலாக. உன்னை எதுக்காக இங்க வர சொல்லிருப்பேன், அது உனக்கு தெரியாதா என்று சிடுசிடுத்தவர், வீட்டுலதான் வச்சிருக்கியா இல்ல எங்காவது என்றவர் அதற்கு மேல் கூற முடியாது பல்லை கடித்தார். புதிராக பேசுபவரின் மொழியில் முதலில் குழம்பியவளுக்கு பிறகே விஷயம் புரிய, என்னோட ரூம்ல அலமாரியில தான் வச்சிருக்கேன் என்றாள் நாயகி அவசரமாக. பாட்டியின் கேள்விக்கு அவளின் பதிலை எதிர்பார்த்து இறுக்கமாக நின்றிருந்த மன்வந்திற்கு அப்பொழுதுதான் அதுவரை அடிபட்டிருந்த மூச்சுக்காற்று அவனிடமிருந்து இயல்பாய் சீராக வெளியேறியது. இதுவரையிலும் இருவரும் ஒருவரை ஒருவர் ஏறிட்டு பார்க்கவில்லை. பேரனை போன்று தானும் மெல்ல அமைதி அடைந்தவர், சரி போய் அதை எடுத்துட்டு வா என்று மதிக்கு உத்தரவிட்டார். சின்ன தவிப்புடன் அவரை ஏறிட்டவள் அவரின் பலமான முறைப்பை கண்டு தன் விதியை நொந்தபடி அமைதியாக வெளியேறினாள். திரும்பி வந்தவளின் வலது கரம் இறுக்கமாக மூடி இருப்பதை கண்ட அலமேலு அவளையே கூர்ந்து பார்த்தபடி எழுந்து அருகில் வந்தார். எகிரும் இதய துடிப்புடன் தொண்டையில் அடைத்த எச்சிலை கூட்டி விழுங்கியவளின் முகம் பதற்றத்தில் ரத்த நிறம் கொண்டது. உன் கைய முன்னால் நின்னுட்டி எல்லாருக்கும் அதுல என்ன எனக்கு திறந்து காமி, அவங்கள உண்மையை தெரிஞ்சுக்கட்டும். அச்சத்தில் அசையாமல் நின்றிருந்தவளின் கரத்தை வெடுக்கென்று முன்னாள் இழுத்து அவர் முந்தி தள்ள பெருமூச்செடுத்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட மதி கண்களை இறுக மூடிக்கொண்டு தன் விரல்களை விரித்து உள்ளங்கையை காண்பித்தாள். ஐயோ தாலி என்று சன்னமாக கூவி ஜோதி அதிர்ச்சியில் இருகரம் கொண்டு தன் வாயை மூட அங்கிருந்த அனைவருமே சில கணங்கள் ஸ்தம்பித்து போய்விட்டனர். இது எப்படி இவ கைக்கு வந்ததுன்னு உங்களுக்கு இன்னும் விவரம் தெரியாதுல, நீ சொல்லுடா என பேரனை அதட்டினார் அலமேலு. மன்வந்தும் யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்காமல், 6 மாசங்களுக்கு முன்னாடி நான் அவ கழுத்துல கட்டினேன் என்றான் அமைதியாக. நளினிக்கு இப்பொழுது மூச்சை அடித்தது. தங்கள் பிள்ளைகளை பெற்ற இரு தந்தைகளுக்குமே இது மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்த நீ சொல்லடியம்மா, அவ உன் கழுத்துல கட்டினது எப்படி உன் கைக்கு வந்தது அந்த கதைய என்றார் மூதாட்டி மதியிடம் ஏளனமாக. உதட்டை அழுந்த கடித்து ஒரு நிமிடம் அமைதி காத்தவள் இதற்கு மேல் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு, அவர் கட்டினத நான் உடனே அவர் கண்ணு முன்னாடியே கழட்டி வீசிட்டேன் என்றாள் மெல்லிய குரலில். மதி என்று அலறியபடி ஜோதி வேகமாக எழுந்து அவள் அருகே செல்ல முயல அவரின் அசைவை உணர்ந்து பின்னால் திரும்பாமலே, ஜோதி உட்காரு என மனைவியை அதட்டினார் முத்துக்குமார். முகம் கசங்கி தன் மகளின் செயலை எண்ணி விழிகள் ஊற்றெடுக்க மீண்டும் அமர்ந்த ஜோதியை அருகில் இருந்த கல்பனா தோளை அழுத்தி ஆறுதல் படுத்தினார். எப்பா என்ன ஸ்கிரீன் பேடா சாமி, பாட்டி ஜெகஜால கில்லாடிதான். இருவரின் வாயாலேயே அனைவரின் முன்னும் உண்மையை வரவழைத்து ஒரு ஆட்டம் காண்பித்து விட்டாரே என்று அலமேலுவை பார்த்து மலைத்து போனான் முகேஷ். இங்க பாருங்க, இதுல யாருக்கும் எந்தவித தலகுனியும் வேணாம். நம்ம 2 குடும்பங்களோட கவனத்துக்கு வராமலே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இத்தனை படிச்சிருந்தோம், பண்பான குடும்பத்துல வளர்ந்தோம், இவங்களுக்கு நம்ம பாரம்பரியத்தோட தாலியோட மகத்துவம் பத்தி பெருசா யோசிக்க தோணல. அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அக்கறையும் கொஞ்சம் கூட இல்ல உங்களுக்கு. இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அதை விட்டுருவோம். இனி அதை பத்தி விவாதிச்சு ஒரு பயனும் இல்ல. முடிஞ்சிட்டதை யாராலையும் மாத்த முடியாதுல. இவன் அவ கழுத்துல தாலி கட்டிட்டான், ஆனா இவ செஞ்ச செயலால இது
என்று திணறியவர் சட்டென்று வேகமாக மதியிடம் திரும்பி, பொன்ன மாதிரி ஒரு நெஞ்செழுத்தக்காரிய நான் எங்கேயும் பார்த்ததில்லடி என ஆத்திரத்தில் குமிறினார். நிறைமதிக்கும் சுறுசுறுவென்று சினமேறியது. அதென்ன, நான் மட்டுமே தவறு செய்தது போல் என்னை ரொம்பவும் மிரட்டுகிறார்கள்? ஏன், அவர் பேரன் மீது ஒரு தவறும் இல்லையா? ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் அவளுக்கு கட்டாயத்தாளி கட்டலாமா? இந்த நாட்டில் இதெல்லாம் பெரிய சாபக்கேடு. கட்டாயத்தாளி கட்டியவனை எல்லாம் ஹீரோவாக ஏற்றுக்கொள்பவர்கள் அதை கழற்றி வீசுபவளை மட்டும் வெள்ளியாக விரோதியாக பார்ப்பார்கள் என்ற முகத்தை சுருக்கிக் கொண்டு அலமேலுவை மனதில் கண்டபடி வருத்தெடுத்துக் கொண்டிருந்தாள். சரி, விஷயத்துக்கு வருவோம். என் பேரன் காலையில மண்டபத்துல நடந்த பிரச்சனைய கூறினான். அதுவும் அவனோட பாட்டி செஞ்ச காரியத்துல ஆடி போய் என்கிட்ட அவசரமா விஷயத்த கொட்டிட்டான் என்றவனின் பார்வை நவநீதத்தை குற்றஞ்சாட்டியது. பேரன் பேத்தியின் திருமண விளையாட்டை கேட்டு அந்த அதிர்விலிருந்து இன்னும் முழுவதும் மீண்டு வராத வயோதிக பெண்மணிக்கு தனது சம்பந்தியின் உள்குத்து என்னவென்று ஒன்றும் புரியவில்லை. ஏன், நான் என்ன செஞ்சேன் என்றார் பதற்றத்துடன் வேகமாக. பேரனோட பொண்டாட்டிக்கு நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு வேற ஒரு குடும்பத்தோட கல்யாணம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அத சொல்றேன் என்றார் அலமேலு நக்கலாக. அடியாத்தி, ஆமால, இத நான் யோசிக்கவே இல்லையே என உள்ளூர பதறி போனவருக்கு, ஆனா அப்ப எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதே, இந்த பிள்ளை என்கிட்டயாவது ரகசியமா சொல்லிருக்க கூடாதா என்று தன் பங்கிற்கு மதியை கடுப்புடன் நோக்கினார் நவநீதம். அவரிடமிருந்து பார்வையை திருப்பி மீண்டும் பொதுவாக பார்த்தவர், அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? என் பேர காலையில நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதத்திலேயோ பிரச்சனைகளோ ஏதோ ஒண்ணு, ஆக மொத்தம் அவ கழுத்துல தாலி கட்டிட்டதுனால அவளையே பொண்டாட்டியா ஏத்துக்க தயாரா இருக்கான். இனி நீங்க பொண்ணு வீடுதான் முடிவு சொல்லணும். பொண்ணோட கழுத்துல தாலி ஏறிடுச்சு. எங்கள மாதிரியே தொடர்ந்து இந்த உறவை அங்கீகரிக்க தயாரா இருக்கீங்களா? இல்லனா அவதான் தாலியை கழட்டி வீசிட்டாளே, அதை முறிச்சு விட்டுட்டு அவளுக்கு வேற கல்யாணம் முடிக்க போறீங்களா என்றார் தடாலடியாக. அதெப்படி என்று அனைவரும் தங்களுக்குள் முழுகியபடி ஒருவரை ஒருவர் திரும்பி பார்க்க அவர்களுக்கு எல்லாம் முன்னதாக மதியின் விழிகள் அதிர்ச்சியுடன் அலமேலுவிடம் பாய்ந்து விட்டிருந்தது. அதை நம் நாயகனின் கூர்விழிகள் தவற விடாமல் சரியாக படம் பிடித்துக் கொண்டது. மகளின் மீது 1000 கோபதாபங்கள் இருந்தாலும் அவளின் முகத்தை கண்கொத்தி பாம்பாக கவனித்திருந்த ஜோதி சட்டென்று எழுந்து நின்று தங்களின் சம்மதத்தை தெரிவித்தார். எங்களுக்கு இதுல சம்மதம் தான். எங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைக்கிறோம் என்றார் அதிரடியாக. ஒரு அரை மணி நேரத்தில் எத்தனை அதிர்ச்சி, திகைப்பு என்கிற வார்த்தைகளை திரும்ப திரும்ப கொண்டு வருவது என்கிற அயர்வோடு முகேஷ் நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்த்திருந்தான். ஜோதி, நீ மதிக்கிட்ட எதுவும் பேசாம என்ற முத்து மனைவியிடம் திரும்பி கடிந்து கொள்ள, ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு என்கிட்ட கோவப்படாதீங்க, இப்ப நான் எல்லாம் புரிய வைக்கிறேன் என மகளிடம் விரைந்தார். தன்னை நோக்கி வேகமாக வரும் தாயை கண்டு அஞ்சு ஓரடி பின்னே எடுத்து வைத்தவளின் முழங்கையை பற்றி வெடுக்கென்ற முன்னால் இழுத்தவர் அவளை ஆத்திரமாக உறுத்து விழித்தார். பட்டுப்படவில உன்னை பார்த்து மண்டபத்துல உள்ள உறவினர்கள் யாராவது கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்க போறாங்கன்னு சாந்தா பிரியமா கேலி பண்ணப்போ இத மனசுல வச்சுக்கிட்டுதான் பயந்து போய் நான் கண்டிப்பா யாருக்கிட்டையும் சம்மதம் சொல்லக்கூடாதுன்னு நேத்து சாயந்தரம் நீ என்கிட்ட அப்படி சொன்னியா? அது ஆமாமா என்று தயக்கத்துடன் அவள் பதில் அளித்த நொடி ஜோதியின் கரம் மகளின் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது. அதுவரையில் அமைதியாக சற்று தள்ளி நின்றிருந்த மன்மந்த் அதிர்ந்து அத்த என்று வேகமாக அருகில் வர மற்றவர்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டு ஜோதியை கண்டித்தனர். அம்மா விடுங்கம்மா என்று முகேஷும், வயசு பொண்ணை ஏன் அடிக்கிற என மற்றவர்களும் கடிந்து கொள்ள ஜோதி முகத்தை மூடிக்கொண்டு அழுதபடி தளர்ந்து அமர்ந்தார். நேத்து வந்த மாதிரி என்கிட்ட சொன்னதுல இருந்து நான் எப்படி தவிச்சு போயிருந்தேன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கல்யாண வயசுல இருக்க பொண்ணு யாரோடையுமே கல்யாணம் பேசுறாதீங்கன்னு அதை சொல்றதை கேட்டு நான் என்னன்னு அர்த்தம் எடுத்துக்கிறது? சுத்திலும் உறவு கூட்டம் இருக்கிற நிலையில இவகிட்ட என்னன்னு தனியா பிடிச்சு விவரம் கேட்க முடியாம நெஞ்சில நெருப்பு கட்டிக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருந்தேன். ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லாம உருண்டுகிட்டே இருக்கா. காலையில கல்யாணத்துக்கு கிளம்ப சொன்னா பைத்திய மாதிரி என்ன செய்யறோம்னு தெரியாமலே ஏனோதானு கிளம்புறா. இவள்கிட்ட விசாரிக்கவும் முடியாம பிரச்சனை என்னன்னு தெரியாம நான் துடிச்ச துடிப்பு எனக்கு தான் தெரியும் என்று அவர் புலம்பிய அந்த கணத்தில் அனைவருக்கும் மதியின் மனநிலையை அவள் எடுத்து கூறாமலே தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. கல்பனாவும் நவநீதமும் ஜோதியை அணைத்து ஆறுதல் படுத்த தலை குனிந்தபடி தனிமையில் நின்று கண்ணீர் கரைபவளை தான் எப்படி நெருங்குவது என புரியாமல் தடுமாறினான் மன்மத். அருகில் நின்றிருந்தவர்களை விலக்கிவிட்டு திரும்பவும் மதியிடம் வேகமாக வந்த ஜோதி அவள் தோளை பற்றி தன் புறம் திருப்பி, சொல்லுடி, உன்னால வேற ஒருத்தரோட தாலியை ஏத்துக்க முடியுமா என்றார் கோபமாக. விழிகளில் நிற்காமல் நீர் பெருகி வழியில் மறுப்பாக தலையசைத்த நெறிமதி சட்டென்று தன் அம்மாவை இறுக கட்டிக்கொண்டு பெரும் கேவலுடன் அழ ஆரம்பித்தாள்.
நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.